இட்லி, தோசை, கல் தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியான பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப இதே மாதிரி செய்வீங்க. பூண்டு 20 பல் எடுத்திருக்கேங்க. தோலோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா, நிறத்துக்கு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 10 அளவுக்கு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் 3 பழமான தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2 கொதி மட்டும் வந்தால் போதுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பூண்டு கார சட்னி ரெடி. 2 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.